ഗുരുഭ്യോ നമഃ. നമസ്കാരം. ചരിത്രപ്രസിദ്ധമായ കൽപ്പാത്തി രഥോത്സവത്തിലെ 4 ക്ഷേത്രങ്ങളെ ഒന്നിച്ച് നടത്തുന്ന ഒരു കൂട്ടായ്മ രഥോത്സവമാണ്. അതിൽ ചാത്തപുരം ശ്രീ പ്രസന്ന മഹാഗണപതി ക്ഷേത്രം അതിലൊരു മുഖ്യ പങ്കാളിയാക്കും. இந்த உற்சவத்துக்கு என்ன பிரத்யேகதைன்னா, மயூரநாதர் மாயபுரம் கோவில்ல துலா உற்சவம் சொல்றான். இந்த துலா உற்சவம் மயூரநாதருக்கு எப்படி நடக்கிறதோ அதே மாதிரி அதே சிட்டையில 4 க்ஷேத்திரங்கள் இருந்தாலும் ஆகமங்கள், அதாவது கோவில் ஆகமங்கள் ரீதியில இங்கேயும் அந்த உற்சவத்துக்கு பிராதானியம் கற்பிச்சு கொண்டு இன்னைக்கும் இந்த துலா உற்சவம் இங்க கல்பாத்தியில பிரசித்தமா நடந்துட்டு இருக்கு. இதுல என்ன ஒரு பிரத்யேகதைன்னா, தமிழ் മലയാളം ആചാരപ്രകാരം ആക്കും നടക്കുന്നത്. പൂജകളെല്ലാം തമിഴ് ആഗമങ്ങളിലേക്കും നടക്കുന്നത് എല്ലാ കോവിലുകളിലും. മലയാള ആഗമം എന്ന് ചൊല്ലறது നമുക്ക് இந்த ஜெண்டை மேளம் அப்படி வர കാര്യങ്ങളാക്കുന്ന മലയാളത്തിലെ വர ഇത് ചൊല്ലறது. അപ്പോൾ அந்த മയൂരനാഥരുടെ ഉത്സവം പ്രാധാന്യം കൽപ്പിച്ചിട്ടുണ്ട്. വർഷങ്ങൾക്ക് മുന്നാലെ 300-400 വർഷങ്ങൾക്ക് മുന്നാലെ തഞ്ചാവൂർ, മായവരം, കുംഭകോണത്തിൽ നിന്ന് വന്ന തമിഴ് ബ്രാഹ്മണ கோவில் பூஜைக்கு வேண்டி அன்னைக்கு ராஜாக்கന്മാர் சன்மனசு பண்ணி கூட்டின்னு வந்திருக்கா. அதோட அடிസ്ഥാനത്തില് அந்த மயூரநாதரை ஸ்மரிச்சுட்டு அதே மாதிரி அதே சிட்டையில கல்பாத்தியில பிரதானமாக விஸ்வநாத சுவாமி க்ஷேத்திரம், குண்டம்பலம் சொல்றா, சாத்தபுரம் ஸ்ரீ பிரசன்ன மகாகணபதி க்ஷேத்திரம், பழைய கல்பாத்தி லட்சுமி நாராயண பெருமாள் க்ஷேத்திரம், மந்தக்கரை புதிய கல்பாத்தி ஸ்ரீ மகாகணபதி க்ஷேத்திரம். இந்த 4 கிராமங்களிலும் വിവിധ വേദപാരായണങ്ങൾ, ഹോമങ്ങൾ, അതായത് ആഗമപ്രകാരം இன்னைக்கு கல்பாத்தியில கூட்டாமையா நடக்கிற ஒரு திவ்ய மகோத்சவமாகும். இன்னைக்கு ലോകമെമ്പാടും രാജ്യമെമ്പാടും ജനങ്ങൾ പ്രശസ്തിയും കീർത്തിയും നൽകി ഭഗവാൻ എല്ലാവരെയും അനുഗ്രഹം പണിയുന്നുണ്ട്. അഖണ്ഡമണ്ഡലാകാരം വ്യാപ്തം യേന ചരാചരം തത്പദം ദർശിതം യേന തസ്മൈ ശ്രീ വിഘനസേ നമഃ. ആത്മശ്രീ ഗുരുനാരവിന്ദാഭ്യാം നമഃ. എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഞാൻ ശ്രീകാന്ത് ഭട്ടാചാര്യ, ക്ഷേത്രം നൽകി ചാത്തപുരം പ്രസന്ന മഹാഗണപതി ക്ഷേത്രം. பின்னாடி சொன்ன மாதிரி நம்ம மாயபுரத்துல மயூரநாதருக்கு எப்படி அங்க திவ்யோத்சவம் நடந்துட்டு இருக்கோ அதே சிட்டையில நம்ம கல்பாத்தியில 4 கிராமங்கள் சேர்ந்து ஒருங்கிணைஞ்சு விசேஷமான திவ்ய மகோத்சவம் இங்க நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு பாக்கியம். இங்க அந்தந்த கோவில்கள்ல இன்னும் ஆகமம் சொல்லி பூர்வீகாலா நிச்சயிச்சு ஆதரிச்சு வந்துட்டு இருக்கா. அதுல சாத்தபுரம் ஸ்ரீ பிரசன்ன மகாகணபதி க்ஷேத்திரத்துல வைகான சர்வசாஸ்திரம் என்கின்ற திவ்ய கிரந்தத்தை ஆஸ்பதமாக்கியாக்கும் இங்கத்த உற்சவங்கள்லாம் சிட்டப்படுத்தியிருக்கா. பகவான் அவர் சைவமும் தான், வைஷ்ணவம் தான், சாக்தேயம் தான், கவனகம் தான். அதனால அதற்கு எந்த வேதமும் கிடையாது. அதுல எல்லா இடத்துலையும் பார்க்குற மாதிரி விசேஷமா இங்க ஒரு வித்தியாசமா வைகானச ரீதியில பகவானோட ஆராதனைகள் பூர்வம் நடந்துட்டு இருக்கு. பாலக்காடுகள்ல பல க்ஷேத்திரங்கள்லையும் வைகானச ரொம்ப பிரபலமா ஆதரிச்சு வந்துட்டு இருக்கா. அந்த இதுல இந்த பிரசன்ன மகாகணபதிக்கு நமக்கு இந்த மாதிரி திவ்யோத்சவம் இது ஆகமத்தில் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இங்கே கிடைச்சிருக்கு. என்னவாக்கும் இந்த 9 நாள் திவ்ய மகோத்சவங்கிறது பகவானுக்கு கார்த்திகை மாசம் 1ஆம் தேதி தீர்த்தோத்சவம் வர மாதிரி அங்கிருந்து பின்னாடிக்கு 9 நாள் கணக்கு பண்ணி கொடியேற்றி நிச்சயிக்கிறோம். அவரோட தீர்த்தோத்சவம் தான் முக்கியமான உற்சவம். ரதோத்சவங்கள்லாம் அவங்க சேர்ந்து வர்ற உற்சவங்கள். அந்த உற்சவத்துக்கு முன்னோடியா நமக்கு இந்த கொடியேற்றத்துக்கு முன்னாடி நாள் நம்ம இந்த கர்மாவெல்லாம் ஆரம்பிக்கணும். விசேஷமா எஜமான நிச்சயிச்சு அவ ஆச்சாரியனை அழைச்சின்னு விசேஷமா உபச்சாரங்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் எஜமான சங்கல்பம் ஆகிறது. எஜமான சங்கல்பம் ஆகி எஜமானம் அந்த ஆச்சாரியனை வச்சு இந்த பிரசன்ன மகானோட திவ்ய மகோத்சவம் நடத்தி தரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார். அதுக்கப்புறம் ஆச்சாரியன் சுயமேவ சங்கல்பம் பண்ணிக்கிண்டு ലോകക്ഷേമത്തിക്കാகவும் എല്ലാവർക്കും എല്ലാ മംഗളങ്ങളും கிடைக்கிறதுக்காகவும் உத்தேசிச்சு சங்கல்பம் பண்ணிக்கிண்டு அந்த பகவான்கிட்ட போய் வைகானசத்திலேயே விசேஷமான பிரார்த்தனா சூக்தம் என்ற ஒரு அனுஜ்ஞா எடுத்துக்கிற சடங்கு இருக்கு.
அந்த பிரார்த்தனா சுத்தம் சொல்லி இந்த பகவதோ பலேன பகவதோ வீத்யேனங்கிற மாதிரி மந்திரங்கள் சொல்லி அவரோட அனுமதியை பெற்று மேற்படி கிரியைகளை ஆரம்பிக்கிறார். இந்த கர்மங்கள்ல முக்கியமான ஒரு சடங்காக்கும் பாலியல் அளிக்கிறது எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். கல்யாணங்கள்லயும் வீடுகள்ல சுகாரியம் பண்றதையும் பண்றோம். அது கோவில்ல ரொம்ப விசேஷமா பண்ணப்படுறது. அதுக்கு அங்குரார்ப்பணம் பேரு. இந்த அங்குரார்ப்பணத்துக்கு முன்னோடியா அந்த அங்குரார்ப்பணத்துக்கு வேண்ட மண்ணு எடுத்துட்டு வர்றதுக்கு விசேஷமான ஒரு பூஜை மேதினி தேவியோட ஆராதனை. அது கிராமத்தலையில விசேஷமா பகவதியை நிர்மாணம் பண்ணி தேவிய நிர்மாணம் பண்ணி ஈசானத்துல தலைவரமா சிரசு வர மாதிரியும் நிறுவதியில பாதம் வர மாதிரியும் ஒரு காலம் அடிச்சுண்டு ரொம்ப அழகா திவ்யமா சேவை தருவாள் மேதினி தேவி. அந்த தேவியை அங்க ஆராதனை பண்ணி பகவானோட அனுப்பியை பெற்று அந்த பூமி தேவியத்தையும் நம்ம அனுப்பியை வாங்கிட்டு அந்த விசேஷமான மண்ணை அங்கேருந்து கோவிலுக்கு எழுந்தடிச்சுன்னு வந்து இங்கே விசேஷமா அங்குர பத பூஜை ஈசானாதி அஷ்டாவிம்சதி தேவதைகளுக்கு உபச்சார பூஜை பலி இதோட கூடி விசேஷமா அங்குரார்ப்பணம் நடைபெறும். அதுக்கப்புறம் இந்த நம்ம அடுத்த நாளைக்கு ஏற்ற போற கொடி துவஜம் சொல்லுவோம். துவஜபடம் அந்த துவஜபடத்துல நமக்கு இங்க மகாமூஷிகர் அதுல அன்வைக்கிறார். அவரை அதுல விசேஷமா பல வர்ணங்களால ஆலேகனம் பண்ணி யதோக்தமா யதாசார்த்தமா அதுக்கு வேண்ட சின்னங்கள்லாம் ஆலேகனம் பண்ணி அந்த கொடிமரத்துக்கும் அந்த துவஜபடத்துக்கும் உண்டான பிரதிஷ்டா கர்மங்கள் ஆரம்பமாகிறது. அதுக்கு முன்னோடியா அன்னைக்கு பஞ்சக பிரதிஷ்டை பண்ணி அந்த நம்ம பண்ண போற கொடிமரம் அந்த கொடி அது மாதிரி கிராம வீதி பகவான் பிரதட்சணம் வர வழியெல்லாம் சுத்தி பண்றதுக்காக வாஸ்து சாந்திங்கிற கர்மா நடைபெறுறது. அதோட அங்கமா பஞ்சகவி பிரதிஷ்டை நடக்கும். அதுக்கப்புறம் அந்த வாஸ்து பத தேவதைகளை 32 தேவதைகள் இருக்கா விசேஷமா. மொத்தம் 64 தேவதைகள் அதுல இந்த 30 அந்த வாழ்க்குண்டான உபச்சார பூஜைகள் பலி இத்தியாதிகள்லாம் கொடுத்து அந்த வைக்கோல்ல பலால பதிமா இருவா அந்த வைக்கோலால வாஸ்து நிர்மாணம் பண்ணி அவருக்கு அந்த வாஸ்து கலசத்திலேருந்தே ஆவாகனம் பூஜைகள் நடக்கும். அந்த கலசத்திலேருந்து ஆவாகன பூஜைகள் பண்ணி அவரை உபசிச்சு அதுக்கப்புறம் அந்த பரியக்க சுத்திங்கிற விசேஷமான சுத்தி. இந்த சுத்தி கிரியை தான், இதுல வேற ஒன்றும் நமக்கு எடுத்துக்கிறதுக்கு இல்லை. அந்த துவஜபடத்தை சுத்தி பண்றதுக்கும் கோவில் கொடிமரம் கிராம வீதி பகவான் போயிட்டு வர வழிகளை சுத்தி பண்றதுக்குமான பரியக்னி சுத்திங்கிற வாஸ்து சாந்தி நடைபெறது. அதுக்கப்புறமா பஞ்சகவி சுத்தி புண்ணியான சுத்தி இத்தியாதிகள்லாம் முடிஞ்சு விசேஷமான அக்ஷிமோச்சன ஹோமம் அங்கே நடக்கிறது. அக்ஷிமோச்சனத்துக்காக தசதிரியங்கள்லாம் வழிபடுறோம். கிருத தீபம், ஓஷதிகள், பால், தயிர், தேன், நெய் இதெல்லாம் வச்சு விசேஷமான திவ்ய பூஜை, அங்கஹோமம் விசேஷமா அந்த அக்ஷிமோச்சனத்துக்கு பண்றது. அந்த அங்கஹோமம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு கருத்த வர்ணம் சொர்ண ஊசியால எடுத்து அந்த மகாமூஷிகனுக்கும் விதத்துக்கும் கண் துறக்கிற சடங்கு அக்ஷிமோச்சனங்கிறது நடைபெறுறது. அவ அக்ஷிமோச்சனம் பண்ணி அவருக்கு சாநித்தியம் வந்ததுமே இந்த தர்சன திரவியங்கள்லாம் அவருக்கு சமர்ப்பிச்சு உபச்சார பூஜைகள் பண்ணி அதிவாசங்கள் பண்ணி மேற்படி அவர் சயனத்துக்கு தயாராகிற. அதுக்கு முன்னாடியாக அவருக்கு ரக்ஷாபந்தனங்கிறத சடங்கு அங்க நடக்கும். அந்த கொடியில் இருக்கிற மூஷிகனுக்கும் விதத்துக்கும் ரக்ஷாபந்தனம் பண்ணி அதுக்கப்புறம் அவர் சயனத்துக்கு தயாராகிற. விசேஷமான கீர்த்தனங்கள்லாம் பாடி நீலாம்பையில பாடி பக்தாள்லாம் கொத்து ஓடி அவருக்கு விசேஷமா சயனம் பண்ணி அதுக்கு மேல ஒரு உத்தமமான ஹோமம், ஒரு சௌத கர்மங்கள் எல்லாம் வரக்கூடியதான ஹௌத்திரம் ஒரு ஹோமம் இது நடைபெறது. அந்த ஹௌத்திரம் பண்ணி அந்த வாங்கமண்டலத்தில் இருக்கிற தேவதைகள் எல்லாம் கீழே ஆவாகனம் பண்ணி அந்த பிரணிதியில் ஆவாகனம் பண்ணி துஷ்டாகார சுவாகாரங்கள் எல்லாம் பண்ணி அதுக்கு மேல பிரதான ஹோமம் முக்தி ஹோமம் பண்ணி நமக்கு அன்னைக்கு பிரதிஷ்டைங்கிற சடங்கு நிறைவேறுறது. இப்படியாக வைகானசத்துல நம்ம உற்சவத்தோடு தொடக்கமாக சடங்குகள் எல்லாம் நிறைவேறுறது.